வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் போஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் பிள்ளையானுக்கு தொடர்ந்தும் விளக்கமறியல் நீடிப்பு. சம்பூர் பகுதியில் 6 வயது சிறுவன் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு 4 போலீஸ் குழுக்கள் நியமனம். நாட்டில் வாக்காளர்களின் எண்ணிக்கை 3 லட்சத்தினால் அதிகரிப்பு. இனி விரிவான செய்திகள். கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் பிள்ளையான் எனப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தனின் விளக்கமறியல் மீண்டும் நீடிக்கப்பட்டுள்ளது. சிவனேசதுரை சந்திரகாந்தனை இன்று மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியதை அடுத்து எதிர்வரும் 10ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் மாணிக்க வாசகர் கணேசராஜா உத்தரவிட்டுள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கத்தின் கொலை தொடர்பான விசாரணைகளுக்காக கடந்த அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி இவர் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை சம்பூர் பகுதியில் 6 வயது சிறுவன் ஒருவன் கல்லில் கட்டப்பட்ட நிலையில் பாலடைந்த கிணற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்கு 4 போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பூர் 7ஆம் வட்டார பகுதியைச் சேர்ந்த 6 வயதான குஹதாஸ் தர்ஷன் என்ற பாலகனே நேற்றைய தினம் சரளமாக மீட்கப்பட்டான். சிறுவன் காணாமல் போனதை அடுத்து சம்பூர் போலீஸ் நிலையத்தில் பெற்றோர் முறைப்பாடு செய்ததை அடுத்து போலீசாரின் உதவியுடன் சிறுவனை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் நேற்று அதிகாலை சரளம் மீட்கப்பட்டதாக போலீஸ் ஊடகப் பிரிவு குறிப்பிட்டது. சம்பூர் கடற்படை முகாமுக்கு அருகில் காணப்படும் காணியொன்றிலுள்ள பாலடைந்த கிணற்றிலிருந்து சிறுவனின் சரளம் கண்டெடுக்கப்பட்டது. இதேவேளை சிறுவனின் மரணத்தில் சந்தேகம் நிலவுவதாக குஹதாஸ் தர்சனின் உறவினர்கள் குறிப்பிடுகின்றனர். 2015ஆம் ஆண்டிற்கான வாக்காளர் டாப்பின் பிரகாரம் 3,72,712 பேர் கடந்த வருடத்திலும் பார்க்க மேலதிகமாக வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணையகம் தெரிவித்துள்ளது. 1,54,21,202 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர். 2014ஆம் ஆண்டு வாக்காளர் டாப்பின் பிரகாரம் 1,47,490 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர். 2015ஆம் ஆண்டிற்கான வாக்காளர் டாப்பில் கம்பஹா மாவட்டத்தைச் சேர்ந்த வாக்காளர்களின் எண்ணிக்கையே அதிகரித்துள்ளதாக மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் M. A. முகமது குறிப்பிட்டார். 16,80,887 பேர் கம்பஹா மாவட்டத்தில் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். கொழும்பு மாவட்டத்தில் 16,40,946 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். இதேவேளை 2015ஆம் ஆண்டிற்கான வாக்காளர் டாப்பின் பிரகாரம் குறைந்த அளவிலான வாக்காளர்கள் வன்னி தேர்தல் மாவட்டத்தில் பதிவாகியுள்ளனர். வன்னி மாவட்டத்தில் 2,201 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். கிழக்கு மாகாண ஆசிரியர் ஆலோசகர்கள் கல்வி அமைச்சுக்கு முன்பாக இன்று கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆசிரியர் ஆலோசகர் சேவையில் தம்மை உள்வாங்குமாறு கோரிய கிழக்கு மாகாண ஆசிரியர் ஆலோசகர்களினால் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கிழக்கு மாகாணத்தில் உள்ள 17 கல்வி வலயங்களைச் சேர்ந்த ஆசிரியர் ஆலோசகர்களினால் இந்த கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. தமது கோரிக்கைகள் அடங்கிய மனுவினை கிழக்கு மாகாண கல்வி பணிப்பாளர் மற்றும் கிழக்கு மாகாண கல்வி செயலாளர் ஆகியோருக்கு கிழக்கு மாகாண ஆசிரியர் ஆலோசகர்கள் வழங்கியுள்ளனர். தமக்கான நிரந்தர தீர்வு முன்வைக்கப்படாத பட்சத்தில் தொடர்ந்தும் கல்வி நடவடிக்கைகளை பகிஷ்கரிக்கப் போவதாக கிழக்கு மாகாண ஆசிரியர் ஆலோசகர்கள் குறிப்பிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். 2013ஆம் ஆண்டு வழங்கப்பட்ட நீதிமன்ற தீர்ப்பை அனுசரித்து பல இடையூறுகளிட இருக்கிற எங்களுடைய இந்த ஆசிரியர் ஆலோசகர் சேவையை நீங்கள் எங்களுக்கு வழங்கி அதிகாரிகள் கவனமெடுத்து உடனடியாக வழங்க வேண்டும். இல்லை என்றால் தொடர்ந்து இந்த ஆசிரியர் ஆலோசகருடைய பணி பகிஷ்கரிப்பும் தொடர்ந்து இந்த வேலை நிறுத்தங்களும் நடைபெறும். லைலா மற்றும் சுருக்கு வலைகளை பயன்படுத்தி மீன்பிடிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து புத்தளம் மாவட்ட மீனவர்கள் கருப்பு கொடி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். லைலா மற்றும் சுருக்கு வலைகளை பயன்படுத்தி மீன்பிடிப்பதற்கு கடற்றொழில் அமைச்சினால் அனுமதி வழங்கி சுற்றுநிருபம் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. இந்த வலைகளை பயன்படுத்தி மீன்பிடிப்பதனால் தமது தொழில் பாதிப்படைவதாக தெரிவித்து கருப்பு கொடி போராட்டம் மீனவர்களினால் முன்னெடுக்கப்படுகின்றது. மீனவர்கள் தமது இயந்திர படகுகளில் கருப்பு கொடிகளை பறக்கவிட்டு கடற்றொழிலில் ஈடுபட்டு வருவதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். குறித்த சுற்றுநிருபம் ஒரு வாரத்திற்குள் மீளப் பெறப்படாத பட்சத்தில் நாடளாவிய ரீதியில் போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு மீனவர்கள் தீர்மானித்துள்ளதாகவும் எமது செய்தியாளர் மேலும் குறிப்பிட்டார். இந்த லைல வலையில தயவுசெய்து தடைப்படுத்தும் என்று கேட்டா இந்த கடல்ல சின்ன மீன் பெரிய மீன் எல்லாம் இல்லாம ஆக்குறாங்க. கடல்ல ஒரு மனுஷனுக்கு தொழில் செஞ்சு திங்க வழி இல்ல. தொழில் ஒரு துறமன் செய்யல. இந்த நிலையால ஒரு மனுஷனுக்கு பாருங்க, யோசனை பண்ணி பார்க்கணும். சின்ன மீன் பெரிய மீன் எல்லாம் செத்து போகுது. அதால செத்து
தடைப்படுத்துவதை கேட்டுக்கிறோம். இந்திய குடியரசு தினத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விசேட நிகழ்வு நேற்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது. யாழ் இந்திய துணை தூதரகத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் இந்திய துணை தூதுவர் நடராஜன் சிறப்பு அதிதியாக கலந்து கொண்டார். இதன்போது கலைஞர்களின் கலை நிகழ்ச்சிகளும் அரங்கேற்கப்பட்டன. இந்த நிகழ்வில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்களான மாவை சேனாதிராஜா, சரணபவன், வடமாகாண முதலமைச்சர், வடமாகாண ஆளுநர் உள்ளிட்ட முக்கிய அரசியல் பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இந்திய இலங்கை உறவை பற்றி கூற வேண்டும் என்றால், இந்தியா இலங்கைக்கு அதிகபட்ச முக்கியத்துவம் கொடுத்து வருவதை காணலாம். அரசியல் தலைவர்கள் இரு நாடுகளின் நட்பை வளர்க்கும் வகையில் ஒரு நிலையான தொடர்பினை பேணுவதில் மற்றும் இரு நாடுகளின் அபிவிருத்தியை இன்னும் ஏராளமான கருத்துக்களை பரிமாறி வருகிறது. இந்தியா சுதந்திரம் அடைந்த நாளில் இருந்து ஒரு பிரதமர், இந்திய பிரதமர் வடக்கு மாகாணத்துக்கு வந்தது என்றால் இதுவே முதல் தடவையாகும். மக்களுடைய வாழ்வாதாரம் முன்னேற வேண்டும், வளர வேண்டும் என்பது எங்களுடைய குறிக்கோள். சின்ன பிரச்சனைகள் கூட இருக்கின்றது. அது சின்ன பிரச்சனையா பெரிய பிரச்சனையா என்று எனக்கு தெரியாது. அது ஒரு மீனவ பிரச்சனை. இந்த மீனவ பிரச்சனைக்கும் நாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இந்த பிரச்சனையை மனிதாபிமான அடிப்படையில் நாம் இதற்கு ஒரு முடிவு எடுத்தால் அது நன்றாக இருக்கும். இங்குள்ள மக்களுக்காக உதவி செய்ய, எந்த வகையான உதவிகளாக இருந்தாலும் சரி, அந்த உதவிகளை செய்யவே நாங்கள் இங்கு இருக்கின்றோம். கண்டி மெததும்பர பிரதேச சபைக்குட்பட்ட ரங்கலை புதிய பிரிவு மக்கள் எதிர்நோக்கும் குடியிருப்பு பிரச்சினை தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் இன்று ஆராய்கின்றது. கண்டி மெததும்பர பிரதேச சபைக்குட்பட்ட ரங்கல புதிய பிரிவில் உள்ள லயன் குடியிருப்புகளின் சுவர்கள் வெடித்து மக்கள் வாழ முடியாத நிலைமை காணப்படுகின்றது. 1952ஆம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த லயன் குடியிருப்புகளில் 58 குடும்பங்களைச் சேர்ந்த 360 பேர் வாழ்ந்து வருகின்றனர். மண் சரிவு அபாய எச்சரிக்கையின் போது வெளியேற்றப்படுவதும் பின்னர் ஆபத்துமிகு குடியிருப்புகளுக்கு திரும்புவதுமாக இவர்களின் வாழ்க்கை நகர்கின்றது. எங்க வீடு வாசல்லாம் ஒழுகுது. பின்வாக்கு மண் சரிவு வந்து வீடு வாசல்லாம் இடிஞ்சி தகரமெல்லாம் ஓட்டையாகி எங்களுக்கு வீடு இருக்கிறதுக்கு இடம் தங்க வசதி இல்லை. ஒரு காம்பரவால 4 குடும்பம், 2 குடும்பம் இருக்கும். பிள்ளைங்க 2 3 பிள்ளைங்க படிக்குதுங்க. மந்திரிமார்கள் ஓட்டு நேரத்திலே தான் உடனே வந்து 1000 பேர் வந்து கெஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. நாங்க இருக்க இடத்த வந்து யாரும் இதே வரைக்கும் பார்த்தது இல்லை. நாங்க எவ்வளவு கர்மம் பண்றோம்னு தெரியல. திங்கிற தீனி இருந்தாலும் அதுக்கு ஒரு டொய்லெட் இல்லை. யாரா இருந்தாலும் இனிமே ஓட்டு கேட்டு வராதிங்க. நாங்க இருக்க எங்க வீட்டு காமராஜர்களை வந்து பாருங்க. குடிநீர் மற்றும் மரசலக்கூட வசதிகள் எதுவுமற்ற நிலையில் பல்வேறு அசௌகரியங்களை இந்த மக்கள் எதிர்நோக்கியுள்ளனர். எங்களுக்கு தண்ணி இல்ல குடிக்கிறதுக்கு. மந்திரி மாவட்டி நாங்க சொல்லி பார்த்தோம். வந்து என்னன்னு கூட கேட்க வராங்க. இந்த ரோட்டு பாருங்க என்ன மோசத்துல இருக்குன்ட்டு எத்தனையோ மந்திரிமாரி வந்து பார்த்து போயிட்டாங்க. அந்த ரோட்டு செஞ்சு கொடுக்க மாதிரி இல்ல. வீடெல்லாம் ஒழுகுது. மழை பெஞ்சா ரப்பர் சீட் போட்டுக்கிட்டு தான் இருக்க வேண்டிய நிலைமையா இருக்கு. நாங்க பரம்பரையா நாங்க இந்த ஊர்ல தான் தேயிலை தோட்டத்துக்கு ஒடிச்சு கொடுத்துக்கிட்டு நாங்க எங்களை ஏமாத்தி ஓட்டு வாங்கிட்டு போறாங்க. காலகாலமாக மலையக மக்களுக்கு மறுக்கப்படும் அடிப்படை வசதிகள் நிவர்த்திக்கப்படுவது எப்போது? புத்தளம் மாவட்டத்தில் அண்மையில் நிலவிய சீரற்ற வானிலை காரணமாக தாம் பல இன்னல்களை எதிர்நோக்கியுள்ளதாக விவசாயிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். சீரற்ற வானிலை காரணமாக புத்தளம் மாவட்டத்தில் உள்ள கல்பட்டி, முந்தல், நுரைச்சோலை, வண்ணாத்தவில்லு மற்றும் ஆனமடு ஆகிய பிரதேசங்களில் மேட்டு நில பயிற்சியை பாதிப்படைந்துள்ளதாக நியூஸ் பஸ்டின் பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். தமது வாழ்வாதாரத்திற்காக நகைகளை அடகு வைத்து வங்கிக் கடன்களை பெற்றும் விவசாயத்தை மேற்கொண்டு வந்த நிலையில் விவசாயத்தில் ஏற்பட்ட சிக்கலினால் தமது முதலீடுகளை கூட பெறுவதில் சிக்கல் தன்மையை எதிர்கொண்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை வெளியிடுகின்றனர். பாதிப்படுத்த நிலையிலும் விவசாயிகள் நிலங்களை சீர் செய்ய மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் இவ்வாறு நியூஸ் பஸ் கேமராக்களில் பதிவாகின. நம்முடைய புத்தளம் மாவட்டத்திலே மேட்டு நில பயிற்சிகை செய்யப்பட்ட விவசாயிகள், குறிப்பாக வெங்காயம், மரக்கறி வகைகள், மிளகாய் போன்ற பயிரினங்களை செய்யப்பட்ட இந்த விவசாயிகளுக்காக ஏதாவது நஷ்ட ஈட்டு நடவடிக்கையை நம்முடைய அரசாங்கம் பெற்றுத்தர வேண்டும். குறிப்பாக மானிய அடிப்படையிலே உரவகைகளையும் மற்ற பொருட்களையும் எங்களுக்கு வழங்குவதாக இருந்தால் விழுந்திருக்கின்ற எம்மை தூக்கி விடுகின்ற ஒரு நிகழ்வாக இருக்கும்.
நாங்கள் அரசாங்கம் கேட்பது ஒரு மானிய முறையிலாவது இம்முறை இந்த அழிந்தவர்களுடைய ஈடுபாட்டை ஒரு சின்னொரு உதவியாவது செய்து அவர்களை மீளெழுப்பீர்கள் என்றால் இன்னும் இந்த விவசாயத்தை அவர்களுக்கு செய்து கொண்டு போகக்கூடிய நிலைமை அவர்களுக்கு உருவாகும். ஆனால் அப்படி இல்லாவிட்டால் இந்த விவசாயத்தில் ஒரு 195% விவசாயிகள் மெத்தவும் கஷ்டத்திலே இருக்கின்றார்கள். அவரை யாரும் கேட்பதும் இல்லை, பார்ப்பதும் இல்லை. பெரும் சிரமங்களை எதிர்நோக்கும் விவசாயிகளுக்கு அரசு மானியத்தையோ அல்லது நஷ்டஈட்டையோ வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். தெற்காசிய விளையாட்டு விழாவின் விசேட தொகுப்பு அடுத்து. தெற்காசிய விளையாட்டு விழாவில் கோகோ விளையாட்டு முதல் தடவையாக இந்த முறை அறிமுகப்படுத்தப்படுகின்றது. இந்தியாவில் மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த விளையாட்டு கபடி விளையாட்டை போன்றதாகும். இதற்காக இலங்கை அணியில் 15 வீரர்களும் 15 வீராங்கனைகளும் இடம்பெற்றுள்ளனர். குவாட்டி நகரில் இடம்பெறும் கோகோ விளையாட்டுப் போட்டிகள் பிப்ரவரி 6ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளன. கோகோ விளையாட்டு 1996ஆம் ஆண்டு இலங்கைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. 2000ஆம் ஆண்டு ஆசிய விளையாட்டு விழாவில் இலங்கை வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் சந்திக்கலாம் நியூஸ் ஃபர்ஸ்டின் 2:25 மணித்தியால செய்தியில். வணக்கம்.